தங்கமயிலோட அம்மா கோர்ட்ல நடந்த விஷயத்தால ரொம்பவே தங்கமயில் கிட்ட கோவப்பட்டது மட்டும் இல்லாம, உன்னால உன்னோட வாழ்க்கையை கூட காப்பாத்திக்க முடியலல்ல பாரு. உன்னோட வீட்ல இருக்கவங்க எல்லாரும் எப்படியெல்லாம் பேசி இந்த விஷயத்தையே முடிச்சு வச்சுட்டாங்க. நீ வேணா பாரு, அடுத்த தடவை மறுபடியும் நீ கோர்ட்டுக்கு போகும்போது உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த நடு வீட்டில் வந்து உட்கார போற. நான் உனக்கு சோத்தை வடிச்சு வடிச்சு கொட்ட போறேன். அதுதான் நடக்குது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதாடி. அதுக்கு தங்கமயிலும் அழுதுகிட்டே, அம்மா நீ ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட வாழ்க்கை இப்படியானதுக்கு நீ தானம்மா காரணம். நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சது தானம்மா என்ன இந்த நிலைமையில வந்து எடுத்துட்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஒருவேளை நான் சொன்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன போய் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பா என்னோட வாழ்க்கை இப்படி வந்து இருந்திருக்காதுமா. அதுக்கு அவங்க அம்மாவும், ஆமாம் ஆமாம் என்கிட்ட நல்லா பேசு, அங்கே மட்டும் வாயை மூடிட்டு நில்லு. நீலாம் ஏண்டி இருக்க? இப்படி மட்டும் அக்கா வாழை வெட்டியாக இருந்தால் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? எங்கேயாவது போய் தொலைய வேண்டியது தானே. உடனே அவங்களோட அப்பாவும், ஏ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க. அவள் எங்கேயாவது போட்டு போய் செத்து கூட போகட்டும். தங்கமயிலோ நான் போகிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே போக, ஆனால் அவங்களோட அம்மாவும் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல், போனால் போய் தொலையட்டும், எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டா கூட நான் நிம்மதியாக இருந்துருவேன்னு சொல்ல, உடனே தங்கமயிலும் அழுதுகிட்டே வேறு வழியே இல்லாமல் சரவணனை பார்க்கறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் சரவணனும் பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கோர்ட்டில் நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனும், எனக்கு உனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு நல்லாவே புரியுது. ஆனால் நான் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியலடா. அதுக்கு சரவணனும், பரவாயில்லப்பா, அதனால் என்ன, ஆனால் என்னால் கண்டிப்பாக அவ கூட மட்டும் வாழவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டியனும், சரி நீ கடையை பார்த்துக்கோ, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு அவங்க அங்கேருந்து கிளம்ப, கரெக்டாக பாண்டியன் கிளம்புன நேரமாக பார்த்து அங்கே தங்கமயிலே வந்து சரவணன் கிட்ட, மாமா மாமா என்னை எல்லாரும் வேண்டாவதால்வா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கூட என்னை ரொம்பவே திட்டுறாங்க மாமா. என்னால் அங்கே இருக்கவே முடியல மாமா. நான் செஞ்ச தப்புக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. என்னை தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க மாமான்னு சொல்ல, ஆனால் சரவணனும், சி வாயை மூடு, உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கொலை கூட பண்ணியிருப்பேன். இங்கேருந்து முதல்ல போ அப்படின்னு விரட்ட, தங்கமயிலும், என்ன மாமா எல்லாரும் என்ன போன்னு சொன்னால் நான் எங்கே தான் போவேன்? போடி, எங்கேயாவது போய் தொலைஞ்சு போ. ஆனால் என் கண் முன்னாடி மட்டும் வந்துடாத. தங்கமயிலும் அழுதுகிட்டே மாமா மாமான்னு ஏக்கத்தோட பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே சோகத்தோட போகிறாங்க. ஆனால் அப்போது தங்கமயில் இந்த மாதிரி அழுதுகிட்டே போகிறத பார்த்துட்டு கரெக்டாக கடைக்கு சரவணனை பார்க்க வந்த அஞ்சலியும் சரவணன் கிட்ட, சரவணா அவங்க யார்? அவங்க தான் என்னோடய ஒய்ஃப். ஏன் அவங்க அழுதுகிட்டே போகிறாங்க? இல்லை, எங்கள் 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளோதான். சரி, நீ என்ன இவ்வளோ தூரம்? இல்லை, நீ இந்த மாதிரி என்கிட்ட ஃபோனில் பேசும்போது ரொம்பவே வருத்தப்பட்ட மாதிரி தோணுச்சு. அதனால தான் உன்னை நேரே பார்த்து நீ எப்படி இருக்கன்னு விசாரிக்க வந்தேன். சரி, அப்போது இவங்கக்கிட்ட நீ சண்டை போட்டதுனால தான் என்கிட்ட அப்படி பேசுனியா? அது வந்து அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கடைக்கு ஆள் வராங்க. இதை பார்த்துட்டு சரவணனும், இங்கே பாரு, கடையில் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். நான் எதுவாக இருந்தாலும் உனக்கு கால் பண்ணுறேன், நீ இப்போதைக்கு கிளம்புன்னு அஞ்சலி அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு அவங்க தங்கமயில் போகும்போது கூட அவங்கள பார்க்கல. ஆனால் அஞ்சலி போகிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போதே ஏதோ சரவணனுக்கு அஞ்சலி மேலே ஃபீலிங் இருக்கிற மாதிரியே தெரியுது. சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறமா சரவணன் வந்த ஆளுக்கு ஜாமான் கொடுக்க, ஆனால் சரவணன் கிட்ட பேசிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போன தங்கமயிலும் இதுக்கப்புறமா நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தோடு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் தான் மீனா ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஐயோ அக்கா வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாலும் சச்சை அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாதுன்னு திரும்பிக்கிறாங்க. ஆனாலும் ஆட்டோ போய்கிட்டு இருக்கும்போது மிரர் வழியாக தங்கமயில் திடீர்னு ஏதோ குறுக்கு பாதை வழியாக அழுதுகிட்டே நடந்து போகிறத பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு ஆட்டோவை நிறுத்திட்டு உடனடியாக ஆட்டோக்காரங்க கிட்ட அந்த வழி எங்கே போகுதுன்னு கேட்க, உடனே ஆட்டோக்காரங்களும், அதெல்லாம் வழி இல்லைம்மா, அங்கே ஒரு ஏரி இருக்குது, அப்புறம் டெடென்னுக்கு போனால் ஒரு கிணறு இருக்குது, அவ்வளோதானே சொல்ல. இதை கேட்டுட்டு பதறி போன மீனாவும் உடனடியாக தங்கமயில தேர்றதுக்காக உள்ளே நுழையிறாங்க. உள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் தங்கமயில் தங்கமயில்னு கற்றுனாலும் தங்கமயிலோட குரலே கேட்கல. இதில் பதறி போன மீனாவும் குளத்துலக்கில் தங்கமயில் விழுந்து கிடக்குறாங்களான்னு பார்க்குறாங்க. அங்கே இல்லைன்னொன்னே அங்கே இருக்க கிணறு பக்கமாக போக, அப்போ கரெக்டாக மீனா பயந்த மாதிரியே கிணத்துல குதிக்கிறதுக்காக தங்கமயில் நின்றுக்கிட்டு இருக்க,
சரியான நேரமா பார்த்து தங்கமயில காப்பாத்திடுறாங்க மீனா. அது மட்டும் இல்லாம காப்பாத்தி அவங்கள தனியா உட்கார வச்சு, "உங்களுக்கு இப்ப என்னதான் விஷயம்? நீங்க எதுக்காக இவ்ளோ பெரிய முடிவு எடுத்தீங்கன்னு?" கேட்க, உடனே தங்கமயிலும் அவங்களோட வீட்ல அவங்க கிட்ட அவங்க அம்மா பேசினது, கடையில சரவணன் பேசினதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு, "என் வாழ்க்கைய நானே அழிச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலயும் நான் யாருக்கோ பாரமா இருக்க விருப்பப்படலன்னு" சொல்ல, மீனாவும், "என்னக்கா நான் உங்கள தைரியசாலி, அறிவாளின்லாம் நெனச்சேன். ஆனா என்னக்கா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே!" "இல்ல மீனா, நான் தைரியசாலியும் இல்ல, அறிவாளியும் இல்ல. நான் மட்டும் தைரியசாலியா இருந்திருந்தா, எங்க அம்மா என்கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கும்போதே, என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். இல்ல புத்திசாலியா இருந்திருந்தா, எங்க அம்மா சொன்ன எல்லா விஷயத்தையும் கண்மூடித்தனமா நான் செஞ்சிருக்கவும் மாட்டேன், சொல்லியிருக்கவும் மாட்டேன் மீனா. என் வாழ்க்கைய இப்ப நானே தொலைச்சுட்டு நிக்கிறேன். இதுக்கு மேலேயும் எனக்கு உயிர் வாழ பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல, மீனாவோ, "அக்கா நீங்க முதல்ல இங்கேருந்து வாங்க. நீங்க இங்க உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கது எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பயமா இருக்குக்கா. வாங்க என் கூட வாங்க. நான் எங்க மீனா வருவேன் இப்போ? நான் தான் யாருக்கும் வேண்டாதவளா ஆயிட்டேன்ல. அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீங்க முதல்ல வாங்கன்னு" அவங்க தங்கமயில ஆட்டோல எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிரும், ராஜியும் சென்னையிலேருந்து திரும்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியறத அரசி கவனிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதை சமாளிக்கிறதுக்காக கதிர் அவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த எல்லா பொருளையும் அவங்க கிட்ட கொடுத்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜிக்கோ ரொம்பவே தயக்கமாக தான் இருக்குது. ஸோ கைஸ், இவங்களோட கதை இப்படி போக தங்கமயிலோட வாழ்க்கை தான் ரொம்பவே கஷ்டத்தோடு போய்கிட்டு இருக்கு. ஸோ மீனா தங்கமயில சரவணனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களா? மீனா மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? அவங்க தங்கமயில் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்ன? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.